இருக்கிற நேரம் குறைவு, தீர்ப்பு இறுதியாக இப்போ சொல்ல இருக்கிறேன். நிறைய பேர் அழகாக அமர்ந்திருக்கிறீங்க, நல்லா கவனிங்க. நீங்கள் பங்குனி உத்திர நாள், முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். முருகப்பெருமானே காதலிச்சார்னு இவர் சொன்னார். அந்த வள்ளியை காதலிக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டார், எத்தனை வேஷம் போட்டார். ஒரு இடத்துல போய் மருத மரமாக நின்னார், வேடர் வேஷமாக அணிஞ்சிட்டு போனார், கிளவடிவம் எடுத்து போனார், எத்தனையோ வேஷம் எடுத்து போனார். காதல் கை கூடலை. கடைசியில் ரொம்ப சிரமப்பட்டு தன்னுடைய தமையனாரை விநாயக பெருமானை அழைத்தார். அந்த விநாயக பெருமான் யானை வடிவம் எடுத்து வந்தார். பயந்து போன வள்ளி அப்படியே வந்து முருகப்பெருமானை கட்டி அணைத்து கொண்டாள். காதல் வெற்றி அடைந்து விட்டது. அப்போ கடவுளே காதலிச்சிருக்கிறாங்க. யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுங்களா? யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? ராமாயணம் படிச்சிருக்கிறோம், உயர்ந்த காவியம். ராமாயணத்திலையுமே ராமனும் சீதையும் காதலிச்சிருக்கிறாங்க. என்னரு நலத்தினால் இணையல் நின்றுளி கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலைபெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். முதல்ல ராமபிரான் தான் பார்த்தாரா. மேலே உப்பரியில் நிற்கிறா சீதை, கீழே ராமபிரான் தலையை அண்ணாந்து பார்த்தாரா. அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான். காதல் இல்லாத இடம் உண்டா சொல்லுங்க? காதல் இல்லாத வாழ்க்கை உண்டா? யோசிச்சு பாருங்க. காதல் ஒரு ஞாபக மறதி, என்னையே நானும் மறந்தேன், உன்னையும் நீயும் மறந்தாய், மறந்ததால் ஒன்றாய் இணைந்தோம். காதல் ஒரு ஞாபக மறதி, என்னையே நானும் மறந்தேன், உன்னையே நீயும் மறந்தாய், மறந்ததால் ஒன்றாய் இணைந்தோம். நம்மை போல் கவிதை சொன்னால் உலகமே தலையாட்டும், உன்னை போல் காதலர் பார்த்தால் தாஜ்மஹால் கைதட்டும். காதல் என்னும் புள்ளியில் பூமி உள்ளதே. காதல் ஒரு புள்ளி, அந்த புள்ளியில் தான் அந்த பூமியே இருக்குது. காதல்ங்கிற புள்ளி வச்சா தான் பூமியே சுழலும், இல்லைன்னா சுழலாது. காதலுக்கு மீன் எதுவுமே கிடையாது. யாராவது மறுக்க முடியுமா? யாராவது இல்லைன்னு சொல்ல முடியும்? காதல் இல்லாத காவியம் ஏதாவது உண்டா? காதல் இல்லாத நாடகம் உண்டா? காதல் இல்லாத வாழ்க்கை உண்டா? எதுவுமே கிடையாது. இது காதலுக்கு சிறப்பு, இதை நாங்கள் மறுக்கவில்லை. இந்த சபையிலும் அப்படித்தான் எல்லோரும் பேசினார்கள். காதலுக்கு உயர்வு இருக்கிறது, சிறப்பு இருக்கிறது, இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் தலைப்பு என்ன சொல்லுகிறது? வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் மிகவும் தேவைப்படுவது எது? பெற்றோர் திருமணமா, பிள்ளைகளுடைய அந்த காதல் திருமணமா? இதுதான் பிரச்சனை. அப்போ வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும்? காதலிச்சு நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த காலத்திலேயே, அகநானூற்று காலத்திலேயே, சங்க காலத்திலேயே சொல்லிட்டாங்க. நெஞ்சு நெகிழ் பருவரல் செய்த அன்பிலாளன் அறிவு நயந்தேன்னு ஒரு பெண் சொல்கிறான். நான் இவனை விரும்பினேன், ஆசைப்பட்டேன், ஆனால் அவன் நல்லவனா கெட்டவனா என்று நான் யோசிக்கவே இல்லை. பார்த்த உடனே காதல் வந்தது, மனதை பறிகொடுத்து விட்டேன், ஆனால் அவன் நல்லவனா கெட்டவனா என்று நான் யோசிக்கவே இல்லை. ஆகவே காதல் என்பது உணர்ச்சியின் வெளிப்பட்டது தான், அறிவின் வெளிப்பட்டது அல்ல. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ச்சிக்குத்தான் இங்கு முதலிடம் இருக்கிறது. அந்த உணர்ச்சி வருகிற பொழுது நல்லது எது கெட்டது என்று தெரியாமல் போய்கொண்டிருக்கிறது இளைய சமுதாயம். ஆனால் அறிவின் வழிபட்ட பெற்றோர்கள் வழியான திருமணம், ஒரு திருமணத்தை உறுதி செய்வதற்கு முன்னாலே எல்லாவற்றையும் பார்ப்பார்கள். இந்த பெண்ணுக்கு இந்த பையனை கல்யாணம்னா சரியா இருக்குமா, எல்லா பொருத்தும் வருமா, ஒழுக்கமுள்ளவனாக இருக்கிறானா, எல்லாவற்றையும் பார்ப்பார்கள். இங்கே எத்தனையோ பேர் கூடியிருக்கிறீர்கள். உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்கள் எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கலாம், எத்தனையோ கோயில்களிலே கும்பாபிஷேகம் பார்த்திருக்கலாம். ஆனால் யாராவது கடவுளை நேரிலே பார்த்திருக்கிறீர்களா? யாராவது ஒருவராவது நான் கடவுளை நேரிலே பார்த்திருக்கிறேன் என்று சொல்கிறீர்களா? சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. எத்தனையோ கோயில்களுக்கு போனாலும், கும்பாபிஷேகம் கண்டாலும் கடவுளை யாருமே பார்த்ததில்லை. ஆனால் கோயில் இல்லாமல், கும்பாபிஷேகம் இல்லாமல் நம் கண் முன்னே வாழுகின்ற கடவுள் யார் என்று தெரியுமா? நம்மை பெற்றவர்கள்தான் என்பதை மறந்து விடாதீர்கள்.
நம்முடைய தாயும் தகப்பனும் தான் கண்முன்னே இருக்கக்கூடிய தெய்வங்கள். அது மட்டுமல்ல, அனாதை இல்லம்னு ஒன்று உண்டு, உங்களுக்கு தெரியும். அனாதை உள்ளத்துக்கு ஒரு மூட்டை அரிசி கொடுங்க, 100 வகையான போர்வை எடுத்து கொடுங்க, செலவுக்கு பணம் கொடுங்க. ஆனால் இந்த பட்டிமன்றத்தின் சார்பில் உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றோம், அனாதை இல்லத்திற்கு எதை வேண்டுமானாலும் கொடுங்கள், ஆனால் ஒருபோதும் உங்கள் பெற்றவர்களை கொடுத்து விடாதீர்கள், கொடுத்து விடாதீர்கள். அதைவிட பாவமான செயல் எதுவுமே கிடையாது. அப்படி அறிவின் வழிபட்டது தான் பெற்றோர்கள் பெரியோர்கள் உண்டாக்கக்கூடிய திருமணம். அதனால்தான் அப்படி வழிவந்த நிலையிலே ஒரு ஆண்மகன் சொல்லுகிறான், மண் வளர்த்த பொறுமை எல்லாம் மனதில் வளர்த்தவளாம் கண் மலர்ந்த பெண்மையிலை நான் அடைந்தேன். மண் வளர்த்த பொறுமை எல்லாம் மனதில் வளர்த்தவளாம் கண் மலர்ந்த பெண்மையிலை நான் அடைந்தேன். நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை, நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை தாய் மனதை காத்திருப்பேன் தங்க மகனே. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? இல்லை ஒரு பிள்ளை என்று எங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே? கைகால்கள் விளங்காத கணவன் குடிசையிலும், கைகால்கள் விளங்காத கணவன் குடிசையிலும் காதல் மனம் விளங்க வந்தாள் அன்னையடா. காதலிலும் பெருமை இல்லை, கண்களுக்கும் இன்பமில்லை, கடமையில் ஈன்றெடுத்தாள் உன்னையடா. இந்த தலைமகன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்? மண் வளர்த்த பொறுமை இவளிடத்தில் இருந்தது. என்னுடைய மனையை காக்க வந்தாள் இவள். காதலை இவள் பெரிதாக நினைக்கவில்லை, கண் துஞ்சாமல் எனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்று பெருமையோடு சொல்லுகிறான். அப்படிப்பட்ட பெண் நமக்கு வாய்க்க வேண்டும் என்று சொன்னால், அப்படிப்பட்ட கணவன் கிடைக்க வேண்டும் என்று சொன்னாலும், பெரியோர்கள் முடிவு பண்ணக்கூடிய திருமணத்திலே தான் வெற்றி அதிகமாக அடங்கி இருக்கிறது. நான் சொல்வது பொய்யல்ல. 10 நல்ல எல்லா பக்கம் ஆராய்ச்சி பண்ணி சொன்னக்கூடிய தீர்ப்பு இது. 10 திருமணத்தை எடுத்தோம்ங்க, எல்லா பக்கம் நடக்கூடிய திருமணம். அந்த 10 திருமணம் பெற்றோர்கள் பார்த்து செய்தது, இன்னொரு 10 திருமணம் பிள்ளைகளாக பார்த்து காதல் புரிந்து செய்து கொண்ட திருமணம். அப்படி கணக்கெடுத்து பார்க்கிற பொழுது காதல் செய்த 10 திருமணங்களிலே 2 திருமணங்கள் தான் வெற்றி அடைந்திருக்கிறது. மீதி 8ம் அது வாழ்க்கை முறிந்து போய் வீணாக போய் கிடக்கிறது. ஆனால் பெரியோர்கள் பெற்றோர்கள் செய்யக்கூடிய திருமணத்திலே 10 திருமணங்களிலே 2 திருமணங்கள் தான் தோல்வியிலே முடிந்திருக்கிறது. 8 திருமணங்கள் வெற்றிகரமாக இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப 10க்கு 8 பெருசா, 10க்கு 2 பெருசா? சொல்லுங்க. 10க்கு 8 பெருசா, 10க்கு 2 பெருசா? ஆனால் அந்த 10ல் 8 நல்லா இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த 2 கூட சொந்த பந்தமெல்லாம் வந்து சேர்ந்து இன்னைக்கு பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போய் கணவனோட சேர்ந்து வாழ், இப்படி இருக்காத, வீட்டில் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிறந்த வீட்டிலே அறிவுரை சொல்லுகிறார்கள், உறவினரும் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அங்கு பேசுவதற்கு இடித்து சொல்வதற்கு சொந்தக்காரர்களும் மற்றவர்களும் அங்கே துணை நிற்கிறார்கள். இங்கு யார் நிற்பார்கள்? யார் எங்கே இருப்பார்கள்? என் கதையை எழுதிவிட்டேன், முடிவினிலே சுபமில்லை. என் கதையை எழுதிவிட்டேன், முடிவினிலே சுபமில்லை. இயன்றவரை வாழ்ந்து விட்டேன், மனதினிலே சாந்தி இல்லை. தோல்விதனை எழுதட்டும் வரலாறு, துணைக்கென்று இனிமேல் யார் கூறு. தோல்விதனை எழுதட்டும் வரலாறு, துணைக்கென்று இனிமேல் யார் கூறு. நான் ஒரு ராசியில்லா ராஜா, என் வாசத்துக்கில்லை இதுவரை ரோஜா. 1000 பாடட்டும் மனது, 1000 பாடட்டும் மனது, என் ஆசைக்கு இல்லை உறவு. நான் ஒரு ராசியில்லா ராஜா.
என் வாசத்து பிள்ளை இதுவரை ரோஜா. இப்படித்தான் காதல் திருமணம்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. காதலே கூடுவதில்லை, காதல் மனமும் கூடுவதில்லை. அங்கே அவன் அழுது கொண்டிருக்கிறான். ஆனால் பெரியோர்கள் பண்ணி வைத்த திருமணம் எப்படி இருக்கிறது தெரியுமா? ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு. 4 அன்பில்கள் ஒன்றான கூடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு. ஒரு நூல் கொண்டு உருவான மாலை, ஒரு நூல் கொண்டு உருவான மாலை, இன்பம் நாள்தோறும் பூ பூக்கும் சோலை இது, ஆனந்தம் விளையாடும் வீடு. தான் கொண்ட கணவன் நடமாடும் தெய்வம், நீங்காமல் எங்கள் நலம் காணும் செல்வம். நான் கொண்ட கணவன் நடமாடும் தெய்வம், நீங்காமல் எங்கள் நலம் காணும் செல்வம். அவன் தந்த உறவில் ஆசைகள் 2 அழகாக ஈன்றேன் பிள்ளைகள் 2. அவன் தந்த உறவில் ஆசைகள் 2 அழகாக ஈன்றேன் பிள்ளைகள் 2. ஆனந்தம் விளையாடும் வீடு. 4 அன்பில்கள் ஒன்றான கூடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு. மாங்கல்யம் தவழும் மகராசி வதனம், மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம். மாங்கல்யம் தவழும் மகராசி வதனம், மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம். எடுத்தாலும் என்ன, எடுத்தாலும் என்ன, 7 பிறவி நீதானே கண்ணே எனக்கேற்ற மனைவி. ஆனந்தம் விளையாடும் வீடு. 4 அன்பில்கள் ஒன்றான கூடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு. இமை போல 2 வெளி காக்கும் தாயே, எது வந்த போதும் சுமை தாங்கி நீயே, எது வந்த போதும் சுமை தாங்கி நீயே. நீதானே எங்கள் திருக்கோயில் விளக்கு, நீ இன்றி இங்கு தெரியாது கிழக்கு. ஆனந்தம் விளையாடும் வீடு. 4 அன்பில்கள் ஒன்றான கூடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு. அப்படி ஆனந்தம் விளையாடும் வீடு, வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கை திகழக்கூடிய வீடு எப்படி உருவாகும் என்று சொன்னால், அது பிள்ளைகள் திருமணத்தை விட பெற்றோர்கள் பெரியோர்கள் நிச்சயித்த திருமணத்தில் தான் நடக்கும் என்று கூறி, அந்த நல்லதாய் அம்மனுடைய திருவருள் பரிபூரணமாக எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி